காலையில் மீன் வாங்கியாச்சு, நல்லா சூப்பராக மீன் குழம்பு வச்சுருந்தோம். இப்போ தான் ஞாபகம் வருது, செடிக்கு தண்ணியாக ஊற்றலையே. இந்த த்ரிஷாவை கூப்பிடுவோம். த்ரிஷா, த்ரிஷா. த்ரிஷா வந்துட்டியா? கொஞ்சம் இந்த செடிக்கெல்லாம் அடி தூரத்தில் தண்ணி ஊற்றிறேன். ஆமாண்டி, அதுக்கே அப்படி குதிச்சிட்டு இருக்க? குரங்கு குரங்கு. போ, போய் தண்ணி ஊத்து போ. அதுக்கு முன்னாடி மதர் மம்மி, நான் உங்களுக்கு ஒரு டிப் காமிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சீக்கிரமா சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. இந்த மாதிரி நான் ஒன்றும் வெட்டியாலாம் இல்லை. வாட்ச் மதர் மம்மி, இப்போ இந்த கத்தி வச்சு குத்திட்டு நான் உன்கிட்ட செத்து போற மாதிரி நடிக்க போறேன், பாக்குறியா? இவ ஒருத்தி இல்லாததெல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. சீக்கிரம் போய் தண்ணி ஊத்து போ, அடிச்சாதான் தெரிந்துவ போல. ஆமா, இவளை போய் தண்ணி ஊற்றி சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும்? இவன் என்ன செடிக்கு தண்ணி ஊற்ற சொன்னா ஆடிட்டு இருக்கா? ஏ திரிஷா, ஏ திரிஷா, ஏன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க? நான் உன்னை தண்ணி தானே ஊற்ற சொன்னேன். அறிவு கொழுந்தே, ஆடி தூரம்னா செடியோட வேரில் படுற மாதிரி ஊத்து அப்படின்னு அர்த்தம். ஆடிக்கிட்டே தள்ளி நின்று ஊத்துறது பேர் கிடையாது. அறிவு கொழுந்தே. வீட்டுக்குள்ளவா உனக்கு ஒரு பூஜையை போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. வா வா.